அண்மைச் செய்தி, ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் பாதுகாப்பு படைகள் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றன. ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்று ஈரான் சூளுரைத்திருக்கிறது. இஸ்ரேல் நாடு மற்றும் அமெரிக்க ஆதரவு வளைகுடா நாடுகளில் முக்கிய நிலைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தி வருகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் போட்டி போட்டு தாக்கினாலும் எதற்கும் அஞ்சாமல் தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேலும் இடைவிடாமல் தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஈரானும் அதற்கு ஈடு கொடுத்து வருகிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாததை அடுத்து ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருக்கிறது என்று குற்றம் சாட்டி அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுக்க ஆரம்பித்தது 4வது நாளாக இது தொடர்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் விவரிக்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். அடுத்து என்ன பதிவு செய்யுங்கள். ஈரான் தரப்பிலிருந்து தற்பொழுது ஒருபோதும் நாங்கள் சரணடைய மாட்டோம் என்கின்ற ஒரு சூளுரையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியான பதிலடி உறுதியாக கிடைக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஈரானினுடைய முக்கிய தளபதிகள் காமெனி உள்ளிட்டவர்கள் எல்லாம் வீழ்ந்து விட்டார்கள். ஆனாலும் கூட ஈரான் இன்னும் வீழ்ச்சி அடையவில்லை. தொடர்ச்சியாக தங்களுடைய ஆயுதங்கள் மூலமாக அவர்கள் அந்த தற்காப்பு போரிலும் ஈடுபடுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பதிலடி தாக்குதல் என்கின்ற பெயரிலே வளைகுடா நாடுகளுக்குள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அடுத்தடுத்து செலுத்தி வருகின்றார்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா சொல்லுகின்றது, போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு நாளிலும் ஈரான் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய படைகள் வலிமை அடைந்து கொண்டே இருக்கின்றது என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகின்றார். மற்றொரு பக்கம் ஈரானை பொறுத்தவரை எங்களுடைய ஆயுத கிடங்கில் இன்னும் ஆயுதங்கள் இருப்பு இருக்கின்றன, ஆயுதங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை என்று சொல்லும் விதமாக தங்களிடம் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கின்றது ஈரான் அரசு. ஈரான் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு ஈரானினுடைய பாதுகாப்பு படைகள், குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பினர் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய சில யுத்த குழுவினரும் இந்த போரில் பங்கெடுக்க முன்வந்திருக்கின்றார்கள் ஈரானுக்கு ஆதரவாக. எனவே இஸ்ரேலை சுற்றிலும் வட்டமிட்டு இஸ்ரேலை குறிவைத்து அவர்கள் தாக்க தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஈரான் இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை முறியடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. அதே நேரம் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை நாங்கள் தொடர்ந்து குறிவைத்து தாக்குவோம் என்கின்ற தகவலையும் ஏற்கனவே ஈரான் வெளியிட்டிருந்தது. எங்களால் அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பை தாக்க முடியவில்லை என்றால் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் எங்கே எல்லாம் அமெரிக்கா படை வைத்திருக்கின்றதோ அதையெல்லாம் நாங்கள் தாக்குவோம் என்பதுதான் ஈரானினுடைய நிலைப்பாடாக இருந்து வருகின்றது. எனவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவு வளைகுடா நாடுகளில் முக்கிய நிலைகளை குறிவைத்து ஈரானினுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அடுத்தடுத்து பாய்ந்து கொண்டே இருக்கின்றன. இஸ்ரேலும் அமெரிக்காவும் போட்டி போட்டு தாக்கினாலும் எதற்கும் அஞ்சாமல் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றோம் என்று ஈரான் உலக அரங்கிற்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது. எங்கள் மீதான ஒவ்வொரு தாக்குதலுக்கும் தகுந்த பதிலடி உண்டு, எதிரிகள் உரிய விலையை கொடுத்தே ஆக வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை தீர்க்கமான தன்னுடைய கருத்தை ஈரான் சொல்லி இருக்கின்றது. இந்த சண்டையை பொறுத்தவரை ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சண்டை என்பது எப்படி எந்த தரப்பிற்கும் இறுதி வெற்றி கிடைக்காத ஒரு சண்டையாக நீண்டு கொண்டே போகின்றதோ அதே போன்று ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் நாடுகளுடனான இந்த மோதல் போக்கும் நீண்டு விடுமோ என்று அஞ்சும் வகையில்தான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பரிணாமங்களை இது பெற்றுக் கொண்டிருக்கின்றது. புதிய புதிய நாடுகள் இந்த பட்டியலில் இணைந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதலிலே இஸ்ரேல் அமெரிக்காவை எதிர்த்து ஈரான் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய நிலப்பகுதியை தாக்க முடியாத சூழலில் தான் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் குறிவைக்கப்படுகின்றன. அதன்படி கத்தார், பஹ்ரைன், குவைத் போன்ற இடங்களிலே அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய கடல்சார் தளங்கள், போர் விமானங்களுக்கான தளங்கள், கண்காணிப்பு மையங்கள், கட்டுப்பாட்டு மையங்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றனவோ அவற்றிலெல்லாம் ஏவுகணை மூலமாக இந்த தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஈரான் கைவசம் நிறைய ஆயுதங்கள் இருப்பு இருப்பதன் காரணமாக உடனடியாக ஈரான் சரணடைவதற்கான ஒரு சூழல் இல்லை என்ற கருத்து தான் சர்வதேச அரங்கில் ராணுவ வல்லுநர்களால் முன்வைக்கப்பட்டது. ஈரானும் அதைத்தான் சொல்லி இருக்கின்றது. உரிய பதிலடி தொடர்ந்து தருவோம் என்று சொல்லி இருக்கின்றது. அமெரிக்காவும் ஈரான் மீது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேம்பட்ட தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி வருவதாக சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் சரணடைய மாட்டோம் என்ற செய்தியை சொல்லி இருக்கின்றது ஈரான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.